Hi student, this is Silama Max Tuition 11th standard example 4.30. How many different strings can be formed together using the letters of the word equation? So that in the subdivision 1 the vowels always come together னு சொல்லியிருக்காங்க. Second subdivision the vowels never come together னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட்ஸ் always together. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் தெரிஞ்சிக்காமல் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது we felt complicated. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே n ஒரு வேரியபிள் டினோட் பண்ணுறேன். இது என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அண்ட் இங்கே எம்ன்னு ஒன்று டினோட் பண்ணுறேன். இது என்னென்னா இதுதான் இந்த டுகெதர். ஸோ ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர். ஓகே, இன் தி சென்ஸ் இப்போது இதிலிருந்து நம்மளை ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா இப்போது நான் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. EQUATION வவ்வல்ஸ் மட்டும் இங்கே டுகெதர் ஒன்றா வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி நோ AEIO அண்ட் U. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இட் இஸ் கால்ட் ஒரே ஒரு டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணோம். இதை நம்ம சிங்கிள் யூனிட்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எம்ன்றது தான் ஸ்பெசிஃபைடு யூனிட். ஓகே, ஸோ M specified objects as a single unit. ஓகே, இப்போ இங்கே சிங்கிள் யூனிட்னு சொல்கிறது AEIO அண்ட் U. ஓகேவா, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இங்கே டோட்டலாக நமக்கு ஃபார்ம் பண்ண சொன்னது வவ்வல்ஸ் டுகெதர்னும் வவ்வல்ஸ் நெவர் கம் டுகெதர்னும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே ஃபஸ்ட் பார்ட் இந்த டோட்டலாக இந்த வவ்வல்ஸை ஃபுல்லாக நம்ம ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு n மைனஸ் m+1 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இப்போது இதில் AEIOU மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இல்லை, இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே Q இருக்குது, T இருக்குது அண்ட் N இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் எல்லாமே சேர்ந்து ஒரு யூனிட் அண்ட் இங்கே இருக்கிற ஒரு 3 யூனிட். இப்போ இது டோட்டலாக சேர்ந்து n மைனஸ் m+1 ஃபேக்டோரியலாக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபைனலி இப்போது இந்த m தான் சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணாமா, இதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் பெர்மிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்குள்ளே m இங்கே ஒரு வேளை ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா m ஆப்ஜெக்ட்ஸ் m ஃபேக்டோரியலாக இது அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைனலி இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும்னா m ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் m+1 ஃபேக்டோரியல். ஸோ இந்த கேஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது தியரியாக பார்க்கும்போது வி ஃபீல் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் சம்மா சால்வ் பண்ணும்போது வெரி ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற வேர்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கிவன் இங்கே EQUATION. ஓகே, ஸோ இதில் வவ்வல்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். EUAI and O. அடுத்து கான்சோனன்ட் இங்கே Q T and N. ஓகே, ஸோ டோட்டலாக நமக்கு 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், இங்கே ஸ்பெசிஃபைடாக இருக்கிறது எல்லாமே சிங்கிள் யூனிட்டாக சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஓகே, இங்கே நமக்கு சிங்கிள் யூனிட்டாக சூஸ் பண்ணுறது இந்த வவ்வல்ஸ். பிகாஸ்
subdivision 1 the vowels always come together னு சொல்லியிருக்காங்க. okay, so consider 5 vowels as one, இங்க single unit னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்க டோட்டலா நமக்கு 8 letters இருக்கு. இதுல A E I O U இது எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டா எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் நமக்கு 1 2 3 இந்த 3 டிஜிட்ஸ் தான் இருக்கு. therefore இப்போ இது என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா 4 letters இருக்கிற மாதிரி ஒரு வேர்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. therefore we have 4 letters which can be arranged in 4p4. see டோட்டலா 8 letter இருக்கு. how it will come 4 னு பார்த்தோம்னா இது எல்லாமே சேர்ந்து சிங்கிள் யூனிட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த டோட்டல் டேர்ம் எல்லாம் சேர்ந்து 1 2 3 4. அப்போ 4p4 is nothing but 4 factorial. ஓகே, ஸோ அப்போ 4 factorial வே இருக்கு. செகண்ட் கண்டிஷன் இப்போ n minus m plus 1. ஸோ இதுதான் இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணது. இப்போ அடுத்து m ஆப்ஜெக்ட்ஸ் இட் வில் பி m factorial. ஸோ இந்த vowels themselves permit ஆகும். ஓகே, therefore the vowels permit themselves. ஓகே, அப்போ டோட்டலாக 5 இருக்கு, p5. ஸோ ஃபைனலி we get 5 factorial. it is called ஸோ 5 factorial waysனு இதை அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஃபைனலி இதை டோட்டலாக நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? m factorial into n minus m plus 1 factorial. இங்கே m factorial is இந்த 5 factorial into n minus m plus 1 factorial is 4 factorial. We know 5 factorial is 120, 4 factorial is 24. The product value 2880. okay, so இதுதான் subdivision 1 and subdivision 2. see நமக்கு the vowels never come together னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ vowels வந்து never come together. it is meaning இங்க எல்லா vowelsமே ஒன்றா வந்த மாதிரி கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் ஒன்றா வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக இந்த 8 letters இருக்கிற இந்த வேர்டு டோட்டல் எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ரிங்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த vowels டுகெதர் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தான் vowels வந்து ஒன்றா வராமல் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இன் திஸ் வேர்டு. ஸோ இந்த வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா ஈக்குவேஷன். ஸோ டோட்டலாக இங்கே 8 letters இருக்குது. இங்கே டோட்டல்னும் போது நமக்கு 8 box நீட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் பாக்ஸ்க்கு 8 வே. இங்கே பெர்மிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் ஒரு வேல்யூ புட் பண்ணிட்டோன்னா அடுத்து ரிப்பீட் ஆகாது. ஸோ இங்கே 7 ways, இங்கே 6 way, இங்கே 5 way, இங்கே 4 ways, இங்கே 3 ways, இங்கே 2 ways, இங்கே 1 way. ஓகே, இப்போ டோட்டலாக 8லேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே the 8 letters permitted 8 ways. ஸோ இதை 8 factorialனு நம்ம எழுதலாம். therefore இங்கே total number of strings is 8 factorial. So we know 8 factorial is 40,320. But we need the vowels never come together. So vowels never come together na inga total strings la irundhu minus the vowels always come together. Okay, so inga total strings பார்த்தோம்னா
40,320. இங்கே வவல்ஸ் மட்டும் ஒன்றா வர ஸ்ட்ரிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2,880. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணும்போது we get 37,440. Okay, thank you.